ஹே காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ. ரொம்ப வருஷம்னே கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் காமிக் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு கொலாப் வீடியோ பண்ணியிருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் கொலாப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யோசிச்சிருக்கோம். அதுக்கான கரெக்டான வீடியோவாக இது அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கான பார்ட் ஒன்னை ஏற்கனவே எஸ்சி சேனலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலனாலும் பரவாயில்ல, கீழே லிங்க் இருக்கு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ செக் பண்ணுறதாலும் செக் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 11th ஏலியன். கேனன் போல்ட். அதாவது மத்த எந்த ஏலியனோட ஸ்பீஷிஸ் வேணா நம்ம நினைச்சா பார்க்கலாம். இந்த ஏலியனோட ஸ்பீஷிஸ் மட்டும் இந்த ஏலியனுக்கு மட்டும் நம்மளால டிஃபரன்ஸே பார்க்க முடியாது. ஏன்னா கேனன் போல்ட் ஸ்பீஷிஸே அழிஞ்சிருச்சு. வேற ஆர்பூரியன் பெலரோட்டாவே கிடையாது. ஸோ கேனன் போல்ட் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஓஎஸ்யும் யூஎஃப் எது ஓஎஸ் எது யூஎஃப் அதை கண்டுபிடி. அந்த ஸ்ட்ரைப் இருக்கிறது ஓஎஸ், ஸ்ட்ரைப் இல்லாதது யூஏஎஃப். அப்படிதான் மறு வச்சா கண்டுபிடிக்கணும். மாறு வேஷம் அப்படிதான் இருக்கு இந்த ஆமா. டிசைன். குறையா இல்ல, இல்ல, இல்ல. சொல்லல. மறு வச்சா மாறு வேஷம் நம்ம பேசுறோம்னா, அப்ப அல்டிமேட் கேனன் போல்ட்ட பத்தி அதுக்கு நம்ம வருவோம். முதல்ல நம்ம இத முடிச்சிடலாம். கிளாசிக் சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா. அகைன் அந்த பென்னோட ஷர்ட்டே ஒரு ஏலியனா மாறுனா எப்படி இருக்கும்? அதுதான் லிட்டரலா ஷர்ட்டுக்குள்ள ஏர் அடிச்சு விட்டு பம்ப் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் கேனன் போல்ட். சூப்பரா எனக்கு எனக்கு ரீபூட்டோட ஆக்சுவலா கேனன் போல்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி எக்ஸாக்டா அப்படிதான் இருக்கும். ஆமாமா. லிட்டரலா அப்படிதான் இருக்கும் கிளாசிக்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் இப்பவே சொல்லிடுறேன், என் பர்சனல் ஃபேவரைட் யுஏஎஃப் தான். எனக்கு கிளாசிக் ரொம்ப பிடிக்கும். ஆனா யுஏஎஃப் பார்க்க இன்னும் கொஞ்சம் ஸ்லீக்கா, க்ளீனா இருக்கு. கொஞ்சம் பாலிஷ்டு வெர்ஷன் மாரி ஃபீல் ஆகுது. அட் த சேம் டைம் எனக்கு அந்த எல்லோ வந்து யுஏஎஃப்க்கு யூஸ் பண்ண அந்த எல்லோ புடிச்சிருக்கு. கிளாசிக்க விட. அது நல்லா வைப்ரண்டா இருக்குன்னு சொல்றீங்களா? வைப்ரன்ட்டா ஒரு மாரி நல்லா இருக்கு. அது பார்க்கவே பிளசன்ட்டா இருக்கு அது அந்த அந்த எல்லோ. ஆர்ட் ஸ்டைலோட நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. ஆமா, ஆமா. ஆனா சோ எனக்கு இதே இதே கலரை தூக்கிட்டு வந்து நம்ம ஓஎஸ்ல வச்சா செட் ஆகுமா என்ன நினைக்கிறேன்? அது அதே கலர் தான் ஓஎஸோட கண்ணுக்கு இருக்கு பாரேன். ஆமா. இந்த கண்ணு விஷயத்த நம்ம பேசியிருக்கோம்ல. இந்த ஆமா. ஓஎஸ்ல எல்லா ஏலியனுக்குமே வந்து கண்ணு எல்லோ கலர்ல தான் இருக்கும். ஐகை தவிர. ஆமா. எல்லாமே எல்லோல. ஐகைக்கு எல்லோல வச்சா நல்லா இருக்காது ஆக்சுவலா. ஆமா. உடம்பு ஃபுல்லா கிரீன் கலர்ல தான் கண் அங்கங்க இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ஆம்னியோஸ்க்கு வருவோம். கேனன் போல்ட். நம்ம கிகசாடுக்கு வருவோம். எனக்கு இது இது சொல்லி ஆகணும். இப்போ டயர் சுத்தணும்னா அது வட்டமா இருந்தா தான் சுத்தும். இது மட்டும் ஏன் இப்படி ஸ்கொயரா இருக்குது? இது வந்து ஸ்கொயரா சுத்துற ஒரு சர்க்கிளுக்கு இன்ஃபினிட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். இதுக்கு அவ்வளவு கிடையாது. அதனாலதான். அண்ட் ஆக்சுவலா இத ரொம்ப ஒரு மாரி ஸ்லிம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த கண்ணு தனியா வச்சது பிடிக்கல. அந்த கண்ணு நீ மத்த 2த்துலயும் பார்த்தன்னா, அந்த பிளாக்கோடயே சேர்ந்து ஆமாமாமா. இருக்கும். இதுல அந்த கண்ணு தனியா இருக்கிறது, அது ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் ஹீரோஸ் யுனைட்டடும் நல்லா தான் இருக்கும். அது அப்படியே எக்ஸாக்ட்டா சேம் தான். அது ஒண்ணும் எக்ஸாக்ட் மாற்றமே சேம். கிடையாது. சூமோன்னு சொல்லும்போது இதுக்கு சூமோ வெர்ஷன் வேற இருக்கு. அது ஆமாமா. ஆக்சுவலா டயப்பர் போட்டு விட்டுருப்பாங்க அதுக்கு. கொண்ட போட்டு ஆ அண்ட் அந்த சுமோ ஸ்லார் எபிசோட்ல எல்லாத்துக்குமே டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அப்கிரேட ஆமா. தவிர எல்லா ஏலியனுக்கும் டிஃபரன்ஷியேஷன் இருக்கும். அண்ட் குவென்னோடது டெரிக்கோட டிசைன் லிப்ஸ் தான் அங்க மேட்ரு. அதுக்கு அந்த பின் வச்சிருக்காங்க பாரேன். பின் வச்சிருக்காங்க, பிம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஆர்ம் ட்ரிக்ஸ் வந்து அந்த கேட் டிசைன்லயே இருக்கு. சோ 2 எனக்கு யுஏஎஃப் தான். உனக்கு? நீ யுஏஎஃப்ன்னு சொல்லு, ஓஎஸ்ன்னு சொல்லு 2ம் ஒண்ணு தான். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லீக்கா இருக்கு. ஓகே. ஆல்சோ ஓஎஸ்ல வந்து ஒரு மாரி பாவமா இருக்கு. அதோட ஆர்ட் ஸ்டைல்லயே பார்க்கவே. அது என்னன்னு தெரியல. எனக்கு யூ இந்த கேனன் போல்ட்ட பார்த்தா என்ன தெரியுமா ஞாபகம் வருது? ம். அந்த வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். வார் ஆஃப் ரொம்ப த நாள் வேர்ல்ட்ஸ். கழிச்சு கேனன் போல்ட்டா மாறுவான். அது என்னன்னு தெரியல. ஆமா, இது கேனன் போல்ட்ல அப்படின்னு இருக்கும். அப்பதான் ஆமா. அது ஃபர்ஸ்ட் புதுசா அதாவது ஒரிஜினல் சீரிஸ்ல இருந்து ஒரு ஏலியன் எடுக்குறான்னு நெனைக்கிறேன். ஆமா. அது அது ஃபர்ஸ்ட் வந்து கேனன் போல்ட். கரெக்ட்டா இங்கிலீஷ் டப்பிங்ல வந்து ஒரிஜினல் டப்பிங்ல பிகாஸ் இட்ஸ் கிளாசிக் அப்படின்னு சொல்லுவான். கரெக்ட், கரெக்ட். சூப்பரா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா 11வது ஏலியன் 2 சீரிஸ்லயுமே கேனன் போல்ட் தான். ஆமா. கேனன் போல்ட்க்கு மட்டும் தான் அந்த ஒரு பிரிவிலேஜ். ஆ ஒரு சில விஷயம் என்ன சொல்றது? ஒரு சில ஏலியன்ஸ் மட்டும் தான் 4 சீரிஸ்லயுமே கரெக்ட்டா வந்திருக்கும். இது கேனன் கேனன் போல்ட்டும் அதுல போல்ட், ஒண்ணு. கோஸ்ட் ஃப்ரீக்குக்கு அப்புறம் கோஸ்ட் ஃப்ரீக், கேனன் போல்ட். கேனன் போல்ட். டைமண்ட் ஹெட் கூட சொல்லலாம். ஹீட் சோ பிளாஸ்டர் வந்து ஏலியன் ஃபோர்ஸ்ல அந்த வாட்ச்ல மட்டும் காமிச்சிருப்பாங்க. ஆமா. மத்தபடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகல. அதுக்கு பதிலா தான் ஆலன் பென் காமிச்சாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஆலன காமிச்சிருப்பாங்க. சோ ஓகே. யுஎஃப்ஆ? யுஏஎஃப் தான். என்னால சரி 2ம் ஒண்ணு தான். நான் அப்படியே தான் இருப்பேன். 2ம் ஒண்ணு தான். 2ம் நல்லா இருக்கு. அவ்வளவுதான். 2ம் நல்லா இருக்கு. சோ நெக்ஸ்ட் என்ன ஏலியன்? நெக்ஸ்ட் வந்து வைல்ட் வைன். வைல்ட் ஒயின் அதாவது நம்ம ஸ்வாம் ஃபயருக்கு அடித்தளம் போட போற முக்கியமான ஏலியன். ஹீட் பிளாஸ்டும் வைல்ட் வைனும் சேர்ந்தா ஸ்வாம்ப் ஃபயர்.
இது ஆமா. சீரிஸ்லயே கலாய்ச்சிருப்பாங்கல்ல? ஆமாமா. வைல்ட் வைன் பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இத பத்தி டிஸ்கஸ்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லன்னு நெனைக்கிறேன். கிளாசிக்ன்னு சொல்லிட்டு கிளாசிக் தான். போயிடலாம். அவ்வளதான். அவ்வளதான். எனக்கு ஆம்னியோஸ் வைல்ட் வைன்னா என்ன சீன் தெரியுமா ஞாபகம் வரும்? நீ அந்த ஜிம் ப்ரோஸ் எபிசோடு தானே? ஜிம் ஜிம்முக்கு ஏன் அதுல வைல்ட் வைன் சூஸ் பண்ணாங்க? தெர்ல வைல்ட் வைன் அதுக்கு ஜிம் மசில் போடாது. போட்டோசிந்தசிஸ் பண்ணுவேன்லாம் சொல்லும்ல? ஆமாமா. நானு லிட்டரலா என் வாழ்க்கையில வைல்ட் வைன் ஜிம்முக்கு போவேன்லாம் நெனச்சு பார்த்ததே இல்ல. அதுக்குன்னு ஒரு ஆர்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாரேன். கழுத்துல இதெல்லாம் டவல்லாம் போட்டு, பெல்ட்லாம் கட்டி, ஒரு மாரி சூப்பரா எனக்கு ஆ கையில அந்த கிளவுஸ் வேற. ஆமாமா. ஜிம்முக்கு போகுதுல்ல. அதெல்லாம் இருக்கணும். எனக்கு வைல்ட் வைன்னாலே 2 விஷயம் ஞாபகம் வரும். ஒண்ணு ஜிம்முக்கு போறது, இன்னொன்னு பேக்ஸ். அந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் கேரக்டர். ஆ ஐயோ! ஆக்சுவலா ரூக்குக்கு அது ஒருத்தனோட செட்டே ஆகாதுன்னா, அவன் தான். ப்ரூக் வந்து எல்லாத்தோடயும் பணிஞ்சு போறவன். ரொம்ப நல்லவன். அதான். உலகமகா நல்லவன். ஆனா அவன் டென்ஷன் ஆகுறது ஒரே ஒரு ஆள பார்த்து. ஆக்சுவலா இந்த விஷயத்த கவனிச்சு பாரேன். கிளாசிக்ல வைல்ட் வைனுக்கு 3 கண்ணுன்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? ஆமா. ஷோல்டர்லயும் சரி, இதுலயும் சரி ஆ 3 அது கண்ணு அது வச்சிருப்பாங்க. அழகா கொண்டு வந்திருப்பாங்க. அது கண்ணு ப்ளூ கலர்ல வச்சு, இதுவும் கண்ணுன்னு டிஃபரன்ஷியேட் ஆமா. பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஆனா தெரிஞ்சு பென்னோட ஏலியன்ஸ்லயே கண்ணு ப்ளூவா இருக்கிறது இதுக்கு மட்டும் தானே. ஆமாமா. நாம ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினோம்ல. எ ஐரிஷ் எல்லோவா ப்ளூன்னு. இருக்கு. ஆ ஆமாமா. இதுக்கு கண்ணு ப்ளூ கலர்ல இருக்கு. அது ப்ளூன்னு சொல்ல முடியாது. அது ஒரு டீல் கலர். அந்த ஒரு இதுல சொல்லலாம். இருக்கு. டர்கோயிஸ் டீல்ன்னு சொல்லலாம். அந்த ஒரு பொதுவா கலர்ல ப்ளூன்னு இருக்கு. சொன்னேன். அவ்ளோ உள்ள போல. கரெக்ட் தான். நான் ஆர்டிஸ்ட் அதனால. எப்ப பென்டன் ஃப்ரேம் ரிலீஸ் பண்ண போற? இதுக்கு பதில் சொல்லு. இத நான் அந்த இது போட்டுருவேன். அந்த டிவில நடுவுல இது வருமே. அத போட்டுருவேன் நானு. அது இப்ப நம்ம பேச வேணாம். இப்போதைக்கு வைல்ட் வைன் தான் பெஸ்ட். அதாவது வைல்ட் வைன் கிளாசிக் வைல்ட் வைன் தான். கிளாசிக் வைல்ட் நாம வைன் தான் பெஸ்ட். அல்டிமேட் எலியனே மறந்துடுறோம். இன்ட்ரோல மட்டும் வைப்பானுங்க. அல்டிமேட் ஏலியன்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? எந்த பச்சை கலர்ல டிஃபரன்ஸும் இல்ல. கண்ணு பச்சை கலர்ல ஆயிடுச்சு அவன் பேசுன மாரி. அந்த கண்ணு விஷயத்த கன்சிஸ்டன்ட்டா வச்சிருக்காங்க. கலர் கலர் எதுவுமே மாறி இல்ல. இருக்கு அது. கலர் அந்த ஆமா அந்த அந்த பாடி டோன், கலரே மாறி இருக்கு. ஆமா. பாடி கலரே லைட்டா மாறி இருக்கு. ஸோ மத்தபடி எந்த டிஃபரன்ஸும் இல்ல. இருக்கறதுலயே கிளாசிக்கே பெஸ்ட்ன்னா போயிரலாம். கிளாசிக்கு, பெர்சனல் ஃபேவரைட்னா அந்த ஜிம்முக்கு போறது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன ஏலியன்? நெக்ஸ்ட் வந்து உனக்கும் சரி, எனக்கும் சரி இந்த ஏலியன் ரொம்ப பிடிக்கும். இது வந்து உனக்கு எப்படி அப்கிரேடோ, அந்த மாரி இது என்னோட மோஸ்ட் பெர்சனல் ஃபேவரைட் பிளிட்ஸுல்ஃபர். பென் வுல்ஃப்ன்னு சொல்லலாமா? பென் வுல்ஃப்னே சொல்லிக்கலாம். பென் வுல்ஃப். ஸோ ஆக்சுவலா பெ அது காய்கிட்ட சமாளிக்கிறதுக்கு வாய்க்கு வந்தபடி ஏதோ ஒளருவான்ல. அது பிளிட்ஸுல்ஃபர்ன்றது என்னன்னா, அது ஒரு ரியல் லைஃப் இது ம், ம். தெரியும், தெரியும். ரெஃபரன்ஸ். அந்த ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்காரு. ரிப்போர்ட்டர் ஒருத்தரு. அண்ட் இது வந்து எல்லா அதாவது பென் வுல்ஃப், பென் விக்டர், பென் மம்மி 3த்தோட பேரும் மாத்திருப்பாங்க. ஸ்னாரோ, பிராங்கென்ஸ்டைன், பிளிட்ஸுல்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியலைங்க. நான் பயாஸ் காட்டுறேன்னு நெனைக்க வேணாம். எனக்கு 2மே ஆக்சுவலா ரொம்ப புடிச்சிருக்கு. ஓவியும் சரி, ஓஎஸும் சரி. எனக்கு ஓவி வந்து ஒரு ஆக்சுவல் வுல்ஃப் மாரியே இருக்குது. அதாவது ஆமா. எனக்கு அந்த அந்த ஹேர் அந்த மொத்த இது இருக்குல்ல, ஓஎஸ்ல அது கிடையாது. ஓஎஸ்ல ஒரு மாரி ஆமா. டாக் மாரி இருக்கும். அதோட அந்த இது பார்த்தன்னா. வுல்ஃப் வந்து எப்படி சொல்றது? ஒரு ஹேரினஸ் அந்த இருக்காது. இது வந்து அது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹேர் இருக்கும். அது மட்டும் அது ரொம்ப இல்லாம புடிச்சது. கிளாசிக்ல வந்து அது போட்டிருக்க ட்ரெஸ் பாரேன். ஒரு ஆர்மர் மாரி இருக்கும். ஆமாமா. அது அந்த எனக்கு பென் வுல்ஃப்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது அந்த சீன் தான். பென் வுல்ஃபா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த நார்மல் அந்த ஷர்ட் ஒவ்வொரு போட்டிருப்பான். ஸ்டேஜா செம்மையா அந்த இருக்கும்ல. நார் அந்த நார்மல் ஷர்ட் அந்த அந்த யூனிஃபார்மா மாறுற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீக்வென்ஸ் இருக்குல்ல, அது சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா. அண்ட் மொதல்ல பென் வந்து ஏலியன ஸ்கேன் பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஃபர்ஸ்ட் ஏலியன ஸ்கேன் பண்ணதா இருக்கட்டும். அந்த எனக்கு தெரிஞ்சு பென் வுல்ஃப் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதே அந்த ஒரு ஒரு ஸ்டேஜா அவன் அந்த ஏலியனா மாறுறது தான். இதோட எல்லா ஸ்டேஜும் அந்த மிடில் ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கும்ல, அதுவும் கையில ஆக்சுவலா சூப்பர் வாட்ச் கியூட்டா கட்டிக்கிட்டு. சூப்பரா இருக்கும் அதுவும். அண்ட் எனக்கு ஆனா, தெரிஞ்சு இ இத யோசிச்சு பார்த்திருக்கியா? எதனால வந்து அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இவ்ளோ ஸ்லோவா இருந்தது? ஃபர்ஸ்ட் அதுக்கான டைம்ன்றதுனாலயா? கம்ப்ளீட் இருக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன் அவன் குடுக்கல. பட் நீ சொல்றது ஒரு வேலிடான எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பென் அப்படி ஒரு ஏலியனா ஸ்கேன் பண்ணி இதுவாகுறான்ல. அதனால கூட அவங்க ஏன்னா இதுக்கப்புறம் சீரிஸ்ல இது ரிக்கரிங்கா நடக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் டைம் காட்டும்போது அத எலாபரேட்டா காமிக்கலாம் அப்படின்ற மாரி ம், முடிவு ம். பண்ணியிருக்கலாம். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம, அத வச்சு தான் கதை போவும்.
ஃபர்ஸ்ட் நல்லா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அது. நமக்கு அந்த அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சுல்ல. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது. ஆமாமா. பென் இதான் மாறப்போறான்னு. ஆமா. என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் நம்மளோட கோஸ்ட் ஃப்ரீக் வந்து தப்பிச்சதுக்கு அப்புறம், அது அது தப்பிச்சதுக்கு அப்புறம் அத டோட்டலா விட்டுருப்பாங்க. அப்புறம் இந்த ஆர்க்கோட மெயின் சீரிஸா ஸ்டார்ட் பண்றதே இந்த எபிசோட்ல தான் நெனைக்கிறேன்ல. பென் ஆமா. வுல்ஃப்ல இருந்து தான் இந்த ஆர்க் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஆனா கம்ப்ளீட்டா. நான் 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 லக்கின்னு நெனைக்கிறேன். எனக்கு புடிச்சது கோஸ்ட் ஃப்ரீக், அப்கிரேடு, கிளாசிக்லன்னு வச்சுக்கயேன். 2த்துக்குமே வந்து நல்ல கதைகள் எழுதியிருக்காங்க. ஆமா. 2மே பென் வுல்ஃப்க்கு ஒரு ஒரு எபிசோட் மட்டும் தான் தனியா விட்டுருக்காங்க. அதோட ஒரு ஒரு ஸ்டேஜா அதுக்கப்புறம் ரொம்ப காமிச்சு. நாள் கழிச்சு பார்த்தோம். ஆமா. திரும்ப காய் வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வர அந்த ஒரு விதத்துல காயம் மன்னிக்கலாம்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நீ பார்த்தன்னா, ஆம்னியோஸோட ஃபிளாஷ்பேக்ல அப்படி ஒரு எபிசோடே அதுக்கு கிடையாது. ஆ பட் அந்த இன்ட்ரோக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆமா. அத. ஆம்னிவர்ஸ் இந்த இன்ட்ரோ புடிச்சுக்கிட்டான் போல இருக்கு. அதுல என்னமோ ஆமா. நாய்க்கு பெல்ட் மாட்டி விட்டுருக்க மாரி மாட்டியிருக்காங்க பாத்தியா? அது வித்தியாசமா இருக்கு. ஆமாமாமா. அப்படி இருக்காது. அது ஆமா. அது கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். ஆம்னிவர்ஸ்ல அந்த ஒரு இன்ட்ரோல அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்க்காகவே அத தனியா டிசைன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அல்டிமேட் அண்ட் ஏலியன் எக்ஸாக்ட் எக்ஸாக்ட்டா எந்த சேஞ்சுமே இல்ல. சொல்லிக்கிற அளவுக்கு கூட ஒரு சின்ன சேஞ்ச் கூட இல்ல. அந்த ஆமா. மவுத் இருக்கு பாத்தியா? மவுத் ஆக்சுவலா ஒயிட் கலர்ல இருக்கு. அங்க ஒயிட் கலரா இருக்காது. அது மட்டும் தான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ். அங்க ஒரு மாரி மவுத் கிரேயிஷ்ஷா வந்து அந்த இருக்கும். ப்ளூ, கிரேஷ் அப்படி ஏதாவது சொல்லலாம். இது அப்படியே அந்த ஷர்ட்ல இருக்கிற ஒயிட் அப்படியே வச்சிருக்காங்க பாத்தியா? ஆமாமா. ஸோ பெருசா 2மே எனக்கு நான் 2த்தையும் தான் சொல்லுவேன். எனக்கு ஓஎஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட் இந்த சீரிஸோட அடுத்த ஏலியனா? நம்மளோட ஆ பெ பென் பென் மம்மி. மம்மின்னு சொல்லலாமா? ஸ்னாரோன்னு சொல்லலாமா? உனக்கு எது புடிச்சிருக்கோ சொல்லு. எனக்கு பென் ஆக்சுவலா மம்மி தான் பிடிச்சிருக்கு. 2மே என்னைய கேட்டா, அது 2த்தையுமே சொல்லலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, பென் மம்மிக்கும் சரி, ஸ்னாரோவும் சரி, தனித்தனி ஏலியனா இந்த சப் ஸ்பீஷீஸா நீ வச்சா கூட அப்படிதான் இருக்கும். டிஃபரெண்ட்டா இருக்கும் டோட்டலா. அதோட அந்த ஆமா. ஃபேஸ்ல போட்டுருக்கிற லிட்டரலா எக்ஸாக்ட்லி. ஏன்னா, இப்போ வந்து ஓஎஸ்ல பார்த்தேன்னு வச்சுக்கயேன், அது ஒரு டைப் மம்மி மாரி இருக்கும். இது ஆமா. இது வந்து இந்த ஆம்னிவர்ஸ் ஃபாரோ வந்து அ இந்த இந்த ஆமா. ஆம்னிவர்ஸ் மம்மி வந்து இது எப்படி சொல்றது? இது உயர் ரக மம்மி போல இருக்கு. ஆக்சுவலா அதுதான் நானும் சொல்ல வந்தேன். இத அவங்க அப்படியே கொண்டு போயிருக்கலாம். அதாவது இந்த மம்மீஸ்லாம் வந்து இந்த ஆம்னியஸ்ல காமிச்சிருக்கிறதுலாம் வந்து அடுத்து இந்த ஃபாரோ அந்த மாரி கிங்ஸ் அந்த மாரி ஸ்டேஜ்ல இருக்கிற மம்மீஸு. இந்த ஓஎஸ்ல காமிச்சதெல்லாம் வந்து அதுக்கு கீழ வொர்க் பண்ற இந்த குயின் வொர்க்கர்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. அந்த மாரி புரியுது, பண்ணியிருந்தா புரியுது. கூட 2 இது பண்ணியிருக்கலாம். இதுதானே ஏன்னா அப்செக் பண்ணாங்க. 2 ஆமா, ஆமா. டிசைன் வச்சு. நம்ம அப்செக் படம் பத்தி ஆம்னிவர்ஸோட பேசலாம். ஆம்னிவர்ஸோட ஷோல்டர்ல கூட 2 கண்ணு மாரி டிசைன்ஸ் இருக்கும். அதுவும் சூப்பரா ஆமாமா. இருக்கும். ரொம்ப மாத்திருக்காங்க. நீ சொன்ன டோட்டலா மாரி இத வந்து 2 இதா கூட காமிக்கலாம். இது எப்படி சொல்றது? ஆமா. இந்த மாரி இருக்குன்னு நெனைக்கிறேன். பென் அதாவது மம்மிய தனி என்டிட்டியாவும், ஸ்னாரோ தனி என்டிட்டியாவுமே நம்ம பேசலாம். இந்த மாரி ஏலியன் எதா இருக்கா? அதாவது இப்போ என்னது பேசன்ட் வந்து ஒரு ஸ்பீஷீஸு, கிங் ஆ அந் ஆக்வாமான்ல அப்படி அந்த இருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது நான் ரொம்ப டீவியேட் ஆயி போறேன். ஆனா கொஞ்சம் எனக்கு சிமிலரா தெரியுது. ஏன்னா, ஆக்வாமான்ல வந்து ம். இந்த கிங் பிளட் இருக்கிறவங்களால மட்டும் தான் போத் அ லேண்ட்லயும் சரி, சீலயும் சரி மூச்சு விட முடியும். கரெக்ட்டா? அவங்க மட்டும் தான் ஆம்பிபியன்ஸ். ஆமா. ஆமா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஆர்க் வைக்கலாம். வச்சிருந்திருக்கலாம் அவங்க கேலாக்டிக் மான்ஸ்டர்ஸ்ல. அவங்க யோசிக்காம விட்டாங்க. பட் ஏன்னா அப்படி வச்சிருந்தா, இன்னொரு விதத்துல ஏன் வந்து ஜஸ்டிஃபிகேஷனா அந்த இருந்திருக்கும். கரோடியம் சாரி. கரோடியம். கரோடியம்ம தேடி ஏன் ஸ்பெசிஃபிக்கா இந்த மாரி மம்மிய அனுப்பியிருக்காங்க? அப்படின்றதுக்கும் அவங்க அத வச்சிருக்கலாம். ஏன்னா இவங்கலாம் வந்து வொர்க்கர்ஸ் மாரி, அந்த மாரி ம். சம்திங் ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். பட் பரவால்ல. இது அவங்க இது என்ன நெனச்சு இந்த அப்கிரேட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இதுக்குள்ள நாம இவ்வளோ இவ்வளோ யோசிக்கணும். விஷயம். இப்ப நான் இவ்வளோ யோசிச்சதுனால என்னன்னா, என்னால ஒண்ணு சூஸ் பண்ண முடியல. என்னால இப்ப 2 ஏலியனா பாக்குற மாரி ஆயிருக்கு இப்போ. எனக்கு பென் மம்மியா? ஸ்னேரோவா? அப்படி வேணா கேட்கலாமா? அப்படி வேணா கேட்கலாம். என்னன்னா ஒரு மாரி இன்டிமிடேட்டிங்கா அந்த அந்த ஒரு மான்ஸ்டர் இதுவா பார்த்தா பென் மம்மி தான். கம்ப்ளீட்டா அந்த ஒரு இதுல இருக்கிறது. ஆமா. பென் மம்மி பட் பேசுமா? அதாவது நம்ப பென்னோடது இல்ல. இல்ல. இது பேசாது. அந்த மம்மி பேசாது பேசாது. தானே? ஆக்சுவலா பார்த்தேன்னு வச்சுக்கயேன், விக்டரும், கோஸ்ட்பிரிக்கும் மட்டும் தான் பேசுவாங்க. இந்த எனல்டூஷி அந்த பென் மம்மி இருப்பான்ல. அவங்க 2 பேரும் பேசியிருக்கவே மாட்டாங்க ஆக்சுவலா ஆமா. சீரிஸ்ல. ஆமா. ஆ, ஓகே. எனக்கும் இத பேச மறந்துட்டோம் பாரேன். பென்டன் ஓ! 1000. எஸ். க்ளோ நான் ஆகுமே. பென்டன் 1000க்கு நான் குதிக்கிறேன். பென் 10,000 செம்மையா இருக்கும் ஆக்சுவலா.
அது அந்த அந்த க்ளோ இதெல்லாம் பாரேன். ஸ்ட்ரைப்ஸ் அந்த க்ளோ க்ளோவுக்கு தான் ஆகுறது. வித்தியாசம். ஆ. ஆமா, ஆமா. அது சூப்பரா இருக்கும். அத அத அந்த இடத்துல இன்டிகிரேட் பண்ணது சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா. வேற ஏலியன்னா வேற பென்சாரோக்கு ஒரு வெர்ஷன் காமிச்சிருப்பாங்க. லைட்டா ஒரு சில கிராக்ஸ் அந்த மாரிலாம் இருக்கும் அந்த பேண்டேஜஸ்ல. அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். கிளீனா இருக்காது. எனக்கு தெரியல. நான் 2த்தையும் 2 டிஃபரண்ட் ஏலியனா தான் பார்க்குறேன். ஸோ ஒண்ணு சூஸ் பண்ணணும்னு சொன்னா கிளாசிக் சொல்லலாம். ஓகே. நான் கிளாசிக்லயே பென் 10,000 போயிடுறேன். ஓகே. ஓகே. அப்ப நானும் அத எடுத்துக்கிறேன். 2000. பட் ஓகே. ஸ்னாரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா. ஆமா 2 வேற ஏலியன்ல. ஆமா. நெக்ஸ்ட் என்ன ஏலியன்? நெக்ஸ்ட் வந்து முன்னாடி பேசுன மாரி ஃப்ராங்கன் ஸ்ட்ரைக். ஸோ இது ஒரு மேஜர் இப்ப நம்ம எதுக்கு பேசுன மாரி தான். கம்ப்ளீட் டோட்டல் 360ன்னு சொல்லலாமா இத? ஆ அப்படியே மாத்திருக்காங்க. ஒரு ஒரு இன்ச்சையும் ஆமா. மாத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே மாரி இருக்கிறது வந்து அந்த ஸ்கார்ஸ் மட்டும் தான் நெனைக்கிறேன். ஸ்கார்ஸ் ஸ்கார்ஸ் ஆக்சுவலா மட்டும் தான். இன்னும் ஆம்னிவர்ஸ்ல நெறைய இருக்கும். நெறைய அது வந்து அந்த ஒரு கிளாசிக் பிராங்கன்ஸ்டைன் மான்ஸ்டர் வந்து அப்படியே அடாப்ட் பண்ணியிருப்பாங்க ஆம்னிவர்ஸ்ல. நெறைய மாத்தி, கிளாசிக் ஃப்ராங்கென்ஸ்டைன் இன் த சென்ஸ் அதாவது அந்த ஒரிஜினலா ஒரிஜினல் அந்த மித் ஃப்ராங்கென்ஸ்டைன். இருக்குல்ல, ம், அந்த ம், லோர் ம். அத அத பேஸ் பண்ணி அந்த மாரி மாத்திருப்பாங்க. அண்ட் இது ஓஎஸ 2 பேருக்குமே பொறுத்தவரைக்கும் ஒரு ரொம்ப ஹியூமனாய்டு லுக்கு. ஹியூமனாய்டா இருக்கும். ஆனா அதோட அண்ட் இன்னொரு ஃபேஸு அந்த அதெல்லாமே மாஸா ஃபேஸ்ல முடி இருக்கும் பாக்க. பாரேன். லைட்டா அந்த அந்த வுல்வரின் ஃபீல் வுல்வரின். தேவ இல்ல. ஆ ஆமாமாமா. மீச அது மட்டும் ஆக்சுவலா இல்லாம மீச எனக்கு இல்லாம வந்து ஓஎஸ் பிடிக்கும். ஓஎஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. ஓஎஸ் ஆக்சுவலா சூப்பரா இருக்கும். ஓவில ஃபேஸ் பாக்க ஒரு மாரி ஒரு பைத்தியம் மாரி விகாரமா இருப்பான் பாக்க. இருக்கும். ஆ அதுதான் லிட்டரலா பைத்தியம். இத்தனைக்கும் ஒரு ஒரு பாப்அப் ட்ரிவியால வந்து ஆம் அ பென் 10கே வந்து அவனோட ஆர்ம் ட்ரிக்ஸ அப்கிரேட் பண்ணப்போ, பென் விக்டர யூஸ் பண்ணான். அப்டிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆ, ஆ. அவ்ளோ ஒரு அப்ப ஆக்சுவலா ரொம்ப ஒரிஜினல் லோர்ல வந்து பென் விக்டர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஸ்பீஷிஸ். இன்டெலிஜென்ட்டான ஏலியன். ஆமா. நம்ம ஆ. பிரெயின் ஸ்டார்மு, அ கிரே மேட்டர் மாரி. ஆனா, அந்த மூஞ்ச வந்து என்னால ஓஎஸ்க்கு பொருத்தி பார்க்க முடியுது. சரி ரொம்ப அது இன்டெலிஜென்ட்டான ஒரு அது ஸ்பீஷிஸ்ன்னு. ஏன் சொல்றாங்கன்னு யோசிச்சு பாரேன். ஒரிஜினலா வந்து விக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அவன் ஆமா. சயின்டிஸ்ட்டா அவன் தான் இருப்பான் சயின்டிஸ்ட்டு. நாசால. அது நாசால உண்மையிலே சயின்டிஸ்ட்டு. லோரோட மேட்ச் ஆச்சு. அத அவங்க கன்டின்யூ ஆமா. பண்ணி இருக்கணும். அப்படி வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா, ஆமா அப்படி வச்சிருந்தா ஏன் வந்து சிஸ்கேர் வந்து கரெக்ட்டா இவனோட ஹெல்ப்ப சூஸ் பண்ணான்? ஆ. ஏன்னா, இவனோட ஹெல்ப்ப வந்து கிளாசிக்ல மட்டும் சூஸ் பண்ணா பரவால்ல. ஆம்னியோஸ்லயும் சூஸ் பண்ணியிருப்பான். சோ அது ஒரு மாரி ஆம்னிவர்ஸ்ல விக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மட்டியா தான் இருப்பான். கடைசில பேக் ஸ்டாப் பண்ணிருவான். ஆ ஆம்னிவர்ஸ் வேம்பயரையும். விக்டர் இங்க பாரேன். கிளாசிக் விக்டர் தான். அவன் ஆமா. சரியா இருப்பான். அது ஆம்னிவர்ஸ்ல அந்த லோரே மாத்திட்டாங்க. இவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஸ்பீஷிஸ்ன்னு மாத்திட்டனால, அங்க விக்டரையும் மொக்க பண்ணியிருப்பாங்க டோட்டலா. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் நடந்துச்சு நடுவுல ஞாபகம் இருக்கா? இந்த விக்டரோட உடம்புக்குள்ள வந்து அந்த அந்த ஒரு எம்பரர்ன்னு கிங்கு, சொல்லலாமா? எம்பரர் ஆ சொல்லலாம். ஆமா. ஃபார்வர் நைட் எம்பரர் அவரு அந்த உள்ள இது அந்த போவாரு. கண்ட்ரி பேர் கூட ஸ்லோகோவியான்னு நெனைக்கிறேன். அப்படியே அந்த சொக்கோவியால இருந்து எடுத்து வச்சிருப்பாங்க. அது ஒரு ஆமா, தனி ஆமா. அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கண்ட்ரியா? அது அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்களா உருவாக்குனது அந்த இதுக்காக. ஆமா. அதுல விக்டர் வந்து அண்ட் அத வந்து ஆம்னிவர்ஸ்ல அது செம்மையா அத கன்டின்யூ பண்ணியிருப்பாங்க. உள்ளக்க வந்து சிஸ்கேரா அந்த உடம்ப ம், ம், அழிச்சுட்டு, ம். அதுலருந்து ஒரிஜினல் விக்டர் வர மாரி. ஆக்சுவலா என்னன்னா, அவங்களுக்கு இந்த விஷயம் புடிக்கல. அவங்களுக்கு ஒரிஜினல் விக்டர கொண்டு வரணும். சோ அழகா ஆமா. ப்ளே பண்ணிட்டாங்க அந்த விஷயத்த. ஏன்னா, ஆம்னிவர்ஸ்ன்றது அப்படியே கிளாசிக்கோட நெக்ஸ்ட் இதுன்ற ஆமா. மாரி தானே. ஆமாமா. சோ, என்ன கொண்டு வரணுன்றதுக்காக. பிரச்சனைன்னு தெரியல. ஆம்னிவர்ஸ்க்கு. கிளாசிக்க அதிகமா இன்ஹெரிட் பண்ணணும்னு நெனச்சாங்களா? இல்ல அவங்க வந்து ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியன வெறுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. கிளாசிக் 2 இன்ஹெரிட் மாரியும் பண்றது சொல்லலாமா? தான். டாய் சேல் ஆகணும். அது ஒரு தனி டாபிக், வாஸ்ட் டாபிக். அதுக்குள்ள இப்ப நம்ம போ வேணாம். சோ, கிளாசிக் தான் எனக்கு இதுல. உனக்கும் எனக்கும் தான். கிளாசிக் தானே? கிளாசிக். ஆமா. சோ, இதுல இதுல டவுட்டே வந்து வேணாம். இது அல்டிமேட் ஏலியன் பத்தி பேசணுமா? அல்டிமேட் ஏலியன் ஆக்சுவலா கிளாசிக் அளவுக்கு அல்டிமேட் ஏலியன் நல்லா இருக்காது. ஒரு மாரி அல்டிமேட் ஏலியன் வந்து நம்ப வந்து கிளாசிக்கே கிளீன்னு சொன்னோம். அல்டிமேட் ஆமாமா. ஏலியன் இன்னும் கிளீனா இருக்கும். இன்னும் கிளீனரா இருக்கும். பட் அந்த அப்படி கிளீனரா இருக்கிறது இந்த ஏலியனுக்கு அது பொருந்து போல. இது ஒரு மான்ஸ்டர் ஏன்னா டைப் ஏலியன். ஆமாமா. பிராங்கென்ஸ்டைன்னாலே ஒரு மாரி மெஸ்ஸியா இருக்கணும்ல. இத அவங்க இன்னும் ஹியூமனாய்டு பண்ண பாத்துட்டாங்க. ஆமா. ஆனா வந்து அத அவ்வளதான். ரொம்ப லிட்டரலா எடுத்துக்கிட்டு ஓவில ரொம்ப மெஸ் ஆக்கிட்டாங்க. ஆமா. அண்ட் ஓவில முடியும் பாத்தோம்னா கம்மியா இருக்கும். இங்க வந்து
பின்னாடி முடி ஃபங்க் மாரி இருக்கும். ஆ ஓவில அது எனக்கு லைட்டா சொட்ட விழுந்த மாரி இருக்கும். ஆமா, ஆமா. இதுல வந்து அந்த ஃபங்க்லாம் வச்சு பென்னோட முடி ஒரு மாரியே மாரி இருக்கு பாரேன். ஆமா, லைட்டா. ஆமா. கிளாசிக் தான். அடுத்து வந்து ஓகே முன்னாடியே பேசணும்னு நெனச்சோம். அப்சக். அப்சக். அப்சக் மொத்தம் ஒரு வால இந்த சப் ஸ்பீஷீஸ்ன்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சீரிஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது அப்சக் வச்சு தான் நெனைக்கிறேன்ல. அதான் கடைசி அதாவது டைம்னு நெனைக்கிறேன். ஆமா. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அதான். இல்லன்னா இப்ப நம்மளா ஃபேன் ஃபிக்ஷனா இப்ப இந்த ஸ்னாரோ, பென் மம்மிக்கு பேசுன மாரி கொண்டு வந்தா தான் உண்டு. ஸோ மொத்தம் பெர்க் 4 அண்ட் டிசைனா? மெர்க் அதாவது 4 டிசைன். 2 டிசைன், கிளாசிக் 2 1 2 ஆமா. ஆமா. 2 கிளாசிக் டிசைனு, 1, 2 யுஎஃப் ரீடிசைனு. 1 அதுக்கு இது. ஸோ இத நம்ம அப்படியே ட்ரீட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். பெர்க்ல உனக்கு புடிச்ச பெர்க் எது? கிளாசிக்கா? ஆம்னியோஸா? கிளாசிக். கிளாசிக். மெர்க் மட்டும் நீ வேறயா சொல்லப் போற? மெர்க்கும் அதேதான். ஆம்னியோஸோட இது வந்து பாக்க அந்த கிரீன் டோட்டல் கிரீனா பார்த்தன்னா வந்து ஒரு ஒரு ஃப்ராக் லைக் அப்பியரன்ஸ் இருக்கும். கிளாசிக்ல பார்த்தன்னா ஒரு மாரி ஜெல்லி பீன் மாரி இருக்கும் அது. இந்த ஜெல்லி பேர் மாரி க்ளோ ஆகி லிட்டரலா அந்த மாரி ஒரு டெக்ஸ்சர் குடுத்திருப்பாங்க கிரீன் கிளாசிக்ல. ஆம்னிவர்ஸ்ல எப்பயுமே வந்து ட்ரெஸ் போடாத ஏலியனுக்குலாம் ட்ரெஸ் போட்டு விட்டுருவாங்க. இந்த ஆமா. ஹியூமங்கஸோருக்கு வந்து அண்டர்வேர் போட்டு விட்ட மாரி விஷயம்லாம். பெல்ட் இவனுங்க குடுக்கறது. எப்படி விட்டானுங்கன்னு தெரியல. அதாவது எப்படி இத பண்ணானுங்கன்னு எனக்கு சான்ஸ். புரியவே மாட்டேங்குது. அமைதியா இது இருந்த ராத்துக்கு ட்ரெஸ் போட்டு அது விட்டானுங்க பாத்தியா? நல்லா போட்டிருந்தா கூட பரவால்ல. அந்த பார்ட்ல நம்ம அத பத்தி பேசும்போது ரொம்ப நேரம் அத பத்தி பேசப் போறோம்னு நெனைக்கிறேன். இதா தான் 2மே ஒரிஜினல் டிசைன்ஸ் தான்ல 2த்துக்கும். மெர்க் வந்து யுஏஎஃப். யுஎஃப், பெர்க் வந்து கிளாசிக். ஆமா. அதுதான். அந்த அந்த மவுத்த டிஃபரன்ஷியேஷன் ஆ பண்ணது ஆம்னிவர்ஸ்ல பாரேன். பெர்க்னா வந்து பெர்க்குக்கு வந்து பல்லு கீழ இருக்கும். கீழ இருக்கு. கீழ இருக்கும். மெர்க்னா பல்லு மேல இருக்கும். அதான். அண்ட் மெர்க் கிட்ட என்னன்னா, அந்த ஒரு அந்த கிளாசிக்கான அந்த ஒரு நாக்கு. அதுக்கு 3, 4 டங் இருக்கும். அத ஒரே டங்கா மாத்திட்டாங்க. ஆக்சுவலா தெரியாதவங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, கிளாசிக்ல வந்து அப்சக்குக்கு வந்து அந்த நாக்கு நீண்டு எல்லாத்தையும் ஆமா, சாப்பிடும், துப்பும். அல்டிமேட் ஆமா. ஏலியன் அதுக்கப்புறம் ஏலியன் ஃபோர்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நாக்க கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. அதாவது நாக்கு இருக்கும், சின்னதா இருக்கும். கிளாசிக்ல பண்ண மாரிலாம் பண்ணாது. அத அதே வந்து மாரி ஆ, பெர்க்குக்கு பார்த்தன்னா, அதுக்கு புடிச்சது எதுவுமே அதால சாப்பிட முடியாது. ஆ அதே ஆமா. அந்த மெர்க் ஒரு வந்து விஷயம். எவ்வளோ வேணா ஸ்மூத்தி குடிக்கும். அதால மெர்க் சாப்பிட வந்து முடியும். லிட்டரலா ஒரு ஒரு ஜெயன்ட் ஸ்மூத்தியே காலி பண்ணிடும். ஸ்மூத்தி அழுவும்ல. ஆமா. விட்டுருடா என்னன்னு. ஸ்மூத்தியா அழுவோம். ஸ்மூத்தியா அழுவோம். ஆமா. அதே பெர்க்கால வந்து அதுக்கு புடிச்சத அவ்வளவா சாப்பிட முடியாது அதால. ஆமா. அந்த ஒரு இது விஷயத்த வந்து சரி ரெட்கார்ன் பண்ண வேணான்னு சொல்ட்டு, அழகா இப்படி ஆமா. டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டாங்க. அது அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஆம்னிவர்ஸ் ஆமா. பண்ண சில நல்ல விஷயங்கள்ல இது ஒண்ணுன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஆமா. ஆக்சுவலா அப்படி மாத்துனது மட்டும் இல்லாம, அப்சக்குக்கு ஒரு ஒரு எபிசோடே ஒதுக்கி, அவங்களுக்குள்ள ஒரு டம்மி சண்டைய ட்ரபிள் போட்டு குடுத்து, அதுல ஆமா. இன்கர்ஷன் ஆர்க்க வந்து அதுல லைட்டா டீஸ் பண்ண 2மே ஆரம்பிச்சு அதுலருந்தே கலக்கிற மாரி இருக்கும்ல? ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. ஆமா, ஆமா. சூப்பரா இருக்கும். அவங்களோட அந்த குயின் கேரக்டரா இருக்கட்டும். அந்த எபிசோடே சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா. சோ, இத பொறுத்தவரைக்கும் 2 பேருக்குமே ஒரிஜினல் டிசைன்ஸ் தான். நெக்ஸ்ட் என்ன ஏலியன்? நெக்ஸ்ட் வந்து ஓகே. டிட்டோ. டிட்டோ. டிட்டோவ பொறுத்தவரைக்கும், அகைன் இந்த இடத்துல டிப்ளமேட்டிக்கா இருக்க விரும்பல. பட் எனக்கு 2மே ஓகேன்ற மாரி தான் இருக்கும். எனக்கு என்னன்னா கிளாசிக் பார்க்கும்போது கிளாசிக் அதோட இதுக்கு அது சூப்பரா இருக்கும். அதே ஆம்னியோஸ்க்கு வந்து ஆம்னியோஸோடது வந்து சூப்பரா இருக்கும். ஆ நானும் அத அத ஒத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அல்டிமேட் ஏலியன். அல்டிமேட் ஏலியனும் கிளாசிக் மாரி அல்டிம் தான் அப்படியே தான் இருக்கும். அதான் எந்த சேஞ்சஸும் இல்ல. அதுல எடுத்துட்டு போயிட்டு நெஞ்சில வச்சிருப்பாங்க அவ்வளவுதான். ஆமா, அண்ட் அந்த ஃபிளாஷ்பேக் ஆம்னியோஸ் ஃபிளாஷ்பேக் லிட்டரலா சேம் தான். என்ன கலர்ஸ் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திருப்பாங்க. கிரீன் அண்ட் பிளாக்ல இருந்து. ஆமா. மத்தபடி எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. எனக்கு என்னன்னா, ஆம்னியஸ்ல இன்னும் கொஞ்சம் கியூட்டா இருக்கும். அது கியூட்ன்றது எப்படின்னா, இத ஒரு எபிசோட்ல பென்னே சொல்லுவான். எக்ஸ்ட்ரா நெட்டுன்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒரு பொண்ணுங்கலாம் வந்து டிட்டோ கியூட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆம்னிவர்ஸ் அப்படியா? தான் நெனைக்கிறேன். ஆ ரூக் கிட்ட சொல்லுவான். அவங்களுக்கு உங்களோட ஏதோ ஒரு ஏலியன் ஃபார்ம் பிடிச்சிருக்கு போல இருக்கு. அப்படியா? அநேகமா டிட்டோ பிடிச்சிருக்கலாம். ஏன்னா வெப்சைட்ல என் ஃபேன்ஸ் நெறைய பேர் அததான் சொல்லியிருக்காங்க. டிட்டோ ஆக்சுவலா அது ஆம்னியஸ்ல அதுக்கேத்த மாரியே ஒரு மாரி கியூட்டா நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ டிட்டோன்னு சொன்னாலே எனக்கு வந்து அந்த ஆனிமோ எபிசோட் தான் ஞாபகம் வருது.
நல்லா ப்ளே பண்ணியிருப்பாங்கல்ல டிட்டோ வச்சு. ஆமா. டிட்டோ அண்ட் இருக்கறதுலயே அப்படியே டிட்டோவோட பிரெடேட்டரும் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆ. ஒரு பிரெடேட்டருக்கு அல்டிமேட் ஃபார்ம் குடுத்ததுன்னா, டிட்டோவோட ஆமாமாமாமா. பெனன்சியனுக்கு தான். பெனன்சியனுக்கு அது தான் குடுத்திருப்பாங்க. வேற எதுக்கு குடுத்துருக்காங்க? அதுக்கு மட்டும் தானே? இல்ல. வேற எதுவுமே ம். இல்ல. பெனன்சியன் மட்டும் தான். வேற இன்னும் எதுக்குமே குடுக்கலையா? அவங்க குடுக்கல. வேற எதுக்குமே குடுக்கல. பெனன்சியனுக்கு மட்டும் தான் குடுத்திருப்பாங்க அல்டிமேட் ஃபார்ம். அப்பா அது செமையான அது விஷயம்ல. எதிர்பார்க்கவே இல்ல. நெமிட்ரிக்ஸ் ஏலியனுக்குலாம் அல்டிமேட் வரும்னு. ஆமா, ஆமா. அல்டிமேட் அது 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 இந்த இப்ப நம்ம ரிப்ஜாஸ்க்கு பேசுன மாரி தான். திடீர்னு அது அவ்ளோ பெருசா என்லார்ஜ்டா இருக்கும். பெனன்சியன். சூப்பரா ஆம்னிவர்ஸ்ல இருக்கும். அல்டிமேட் கொண்டு வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். ஆமா. ஆமாமா. எனக்கு ஓவி. எனக்கு என்னன்னா, அது அந்த மாரி கொஞ்சம் கியூட்டா, குண்டா இருக்கிறது எனக்கு புடிச்சிருக்கு. சப்பியா. சோ எனக்கு என்னமோ அந்த என்ன என்னன்னு தெரியல. நான் அந்த கிளாசிக் எபிசோட ரொம்ப ஒட்டிட்டேனா என்னன்னு தெரியல. நான் நான் அப்படியே ஆப்போசிட். எனக்கு என்னன்னா, கிளாசிக்ல வந்து அந்த டெபியூ எபிசோடும், அதுக்கப்புறம் அந்த ரசல் டூ ரம்பிள் இருக்குல்ல, அந்த ஆமா எபிசோடு தவிர 2 டிட்டோக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாரி சீன்ஸ் இல்ல. அதே ஆம்னிவர்ஸ்ல வந்து அந்த அனிமோ எபிசோடா இருக்கட்டும், அந்த பிரெடேட்டர் வர அந்த எபிசோடா இருக்கட்டும், அதே மாரி மாவ் ஆக்சுவலா ரிட்லரோட சண்டை போடுற எபிசோடு, அது அது ஏன் தெரியுமா? ஆம்னிவர்ஸ்ல தான் டிட்டோக்கு அதிக அப்பியரன்ஸே. அதிக அப்பியரன்ஸ். சோ எனக்கு அந்த டிட்டோனாலே ஃபர்ஸ்ட் என் மைண்ட் வந்து ரெசனேட் பண்றது ஆம்னிவர்ஸ்ல வர சீன்ஸ் தான். டிட்டோவ பத்தி அவ்வளவுதான்னு நெனைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஏலியன்? நெக்ஸ்ட் வந்து ஐகை. ஐகை நம்ம கிளாசிக் வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் வந்துட்டோம்னு நெனைக்கிறேன் இன்னும் கிளாசிக்கோட. கடைசில ஒரு பெரிய ஏலியன் இருக்கு. நம்ம வருவோம் முடிச்சுட்டு. அது முடிச்சுட்டு வரலாம். சோ ஐகை ஐகை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஆக்சுவலா பெருசா எந்த சேஞ்சஸும் இது இருக்கிற மாரி ஃபீல் ஆகல. ஐகைக்கு வந்து அது நெனச்ச நேரத்துல கொண்டு வரும். நெனச்ச நேரத்துல கொண்டு ஆ வரலாம். ஆமா. அது அது வந்து பெர்மனன்ட்டா மொத்தமா இருக்காது. தூக்கல. ஆமாமா. இன்னொன்னு ஆனா இங்க தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட். ஆ. அல்டிமேட் ஏலியன்ல எப்படி அது கொண்டு வர ஆ முடியும் அதால? அதேதான் நானும் சொல்ல வந்தேன். வழக்கமா ஆம்னிவர்ஸ் பண்ற மிஸ்டேக் இது. இது அல்டிமேட் வேரியன்ட்ல பண்ணியிருக்காங்க. எப்படி அந்த இடத்துல ஐகையோட ஒரு எப்படி சொல்றது? சிக்னேச்சர் மூவ்ன்னு ஐகானிக்கான சொல்லாமா அத? கரெக்ட், கரெக்ட். ஐகானிக் அ சிக்னேச்சர் அப்படி ஒரு மூவ அத இது பண்ணிட்டாங்க. சீரிஸே மேபி அவங்க காமிக்கவும் இல்ல. இப்படி யோசிச்சிருக்கலாம். அதுதான் எப்படியும் இன்ட்ரோக்கு மட்டும் தான் வரைய போறோம். எதுக்கு இவ்வளவு யோசிச்சுட்டு அப்படின்னு அவங்க விட்டுருக்கலாம். சோ ஐகை பொறுத்தவரைக்கும் கிளாசிக் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஏலியன்ற அந்த ஒரு ஃபீல் தருது. எனக்கு அதனாலயே ஆனா இது ஓகே. ஜெனரேட் பண்ணுது வேண்டிய நேரத்துல. பட் அந்த ஆமா, பயம் இருந்திருக்கலாம். ஆமா. ஈவன் ஆம்னியோஸ் வந்து பெருசா மெமரபிளானா எனக்கு அந்த இந்த எபிசோட்ல மட்டும் தான் குவென்னோ, பென்னோ அந்த மட் இஸ் திக்கர் தென் வாட்டர் எபிசோட் இருக்குல்ல. ஆமாமா. அந்த ஒரு எபிசோட்ல அவன் யூஸ் பண்றது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. மத்தபடி ஐகை பெருசா எதுவுமே இது இல்ல. ஆனா இது என்ன ஒரு கான்ட்ரடிக்ட் ஆகுது தெரியுமா? ஆ. ஆம்னிவர்ஸ்ல தான் அகைன் ஐகை அதிகமா காமிச்சிருக்காங்க. அதிகமான அப்பியரன்ஸஸ் இருக்கு. பட் எதுவுமே மெமரபிளா பெருசா இல்ல. ஸோ ஐகை சீக்கிரம் முடிச்சிட்டோம்னு நெனைக்கிறேன். பெருசா எதுவும் இல்ல. கிளாசிக் தான் 2 பெருசா பேருக்குமே. தானே கேக்குற. அடுத்த ஏலியன் பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. வாட்ச் சரியாயிடுச்சு. அப்படின்னா நான் வெற்றியோட உச்சத்துக்கு போறேன். உச்சத்துக்கு தானே இந்த ஏலியன் எவ்வளவு ஹைட்டுக்கு போகுதுன்னு பாரு. அன்அஃபிஷியலா ஒரு கொலாப் கொண்டு வரலாம்னு நெனைக்கிறேன். நம்மளோட ஆர்ஏ கேலக்ஸியோட மோஸ்ட் ஃபேவரைட் ஏலியன். ஸோ வேபிக்க வேபிக் பொறுத்தவரைக்கும் பிடிக்காதவங்க யாரா இருப்பாங்களா என்ன? எல்லாத்துக்கும் பிடிச்ச ஏலியன். கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. வேபிக் பொறுத்தவரைக்கும் இப்ப நம்ம முன்னாடி சொன்னோம்ல, எல்லா சீரிஸ்லயும் காட்டுனாங்கன்னு. அதுல வேபிக் ஒரு ஏலியன். எஸ், எஸ், எஸ். எல்லா கண்டிப்பா. கிளாசிக், ஏலியன் ஃபோர்ஸ், அல்டிமேட் ஏலியன், ஆம்னியஸ். 4லயும் காமிச்சிருப்பாங்க. ஆம்னியஸ் ஃபிளாஷ்பேக்லயும் காமிச்சிருப்பாங்க. அவ்ளோ ஐகானிக்கான ஏலியன். டெஸ்ட்ராயல் ஏலியன்ஸ்லயும் காமிச்சிருப்பாங்க. டெஸ்ட்ராய் ஆல் ஏலியன்ஸ்யா. அதோட மெயின் அந்த படத்தோட பிளாட்டே யூஎஸ்பியே வந்து அந்த ஃபைனல் ஃபைட்டு. ஆ அவன் அந்த அது டோக்கு வந்து ஸ்டார இது அப்கிரேடு, பண்றது தான். டொக்கு ஸ்டார் 2 தான் மேட்ரு. சோ வேபிக்க பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் உன்னோட தாட்ஸ் என்ன? எனக்கு வேபிக்ன்னு சொன்னாலே அந்த சீக்ரெட் ஆஃப் தார்மெட்ரிக்ஸ்ல அந்த சீன் இருக்கே, அப்பா! அந்த ஃபைட்டாவும் அது சூப்பரா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். வில்கேக்ஸ சும்மா உதறி விட்டான்ல. ஆ சோ வேபிக்னாலே கிளாசிக்ல இன்னொரு எபிசோடு. இது வேபிகோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ன்னு நெனைக்கிறேன். என் பையனை அடிச்ச என் பையனே அந்த அடிச்ச அந்த கென்டன். ஆ ஆமா, பென்டன் கென்டன். 1000 சீனு.
அது செமையா இருக்கும்ல. அதுல அந்த சிட்டி அடிச்சு உடைக்கும்போது மத்த சிவிலியன்ஸ்லாம் இப்படி ஒரு மாரி ஆச்சரியமா பார்ப்பாங்கல்ல. அது ஒரு மாரி ஆக்சுவலா பென் அவ்ளோ சூப்பரா இருக்கும். கோவப்பட்டு பார்த்திருப்பானா ஆமா. என்ன? இது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பென் அவ்ளோ என்ரேஜ்டா நம்ம பார்க்கிறது அந்த சீன்ல தான். கெவின் 11,000 அடிக்கும்போது. கெவின் 11,000 அடிச்சு. இன்னொரு டைம் ஆல்மோஸ்ட் வந்து அல்டிமேட் ஏலியன்ல கெவின லிட்டரலா ஆமா. கொல்ல போயிருப்பான். சோ எந்த ஸோ டிசைன் உன்னோட மோஸ்ட் ஃபேவரைட்? நம்ம ஃபேவரைட் போறதுக்கு முன்னாடி ஒண்ணொண்ணா பேசிருவோம். எல்லாத்தையும் சோ கிளாசிக்க பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு சூப்பரா என்ன சொல்றது? அந்த ஒரு பேலன்ஸ்டா ஃபீல் ஆகும். ரொம்ப ரொம்ப கிளீனா, ரொம்ப ஒரு ஹியூமனாய்டாவும் இல்லாம, அட் த சேம் டைம் ரொம்ப ஓவர் அது ஒரு ஏலியன் காம்ப்ளிகேட்டடாவும் இல்லாம. லுக்கும் இருக்கு. ஆமா, ஆமா. அதாவது இந்த இந்த ஒரு விஷயம் காஸ்மிக் ஸ்டார்ம்ல இருந்து பொறந்து வந்ததுடான்னு சொன்னா, கன்வின்சிங்கா இருக்கிற மாரி ஒரு விஷயம். கிளாசிக்க ஆமா. பொறுத்தவரைக்கும். காஸ்மிக் ஸ்டார்ம் சொல்ல ஞாபகம் வருது. என்னன்னா, அதாவது வேவிக் வந்து கேம்லயும் அப்பியர் ஆயிருக்கு. ஆமா. அந்த அல்பிடோ காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன்ல. ஆமா. அந்த 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 கேம்லாம் அதெல்லாம் சைல்ட்ஹுட் மெமரீஸ். வா! ரொம்ப நல்ல கேம் அது. அது ஆக்சுவலா ஆமா. பென்டன்ல எனக்கு புடிச்ச கேம்ல வந்து அது சிறந்த இடத்துல இருக்கு. காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷனா? ஆமா. ஏன்னா அதுல எப்பவுமே தானே அந்த எல்லா கேமும் விளையாண்டுருக்கேன். போல்டிஸ் அல்டைரி அந்த கான்செப்ட்லாம் கொண்டு ஆமாமா. வந்திருப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது அந்த அந்த கதை சீனே சூப்பரா இருக்கும். பென்ன வந்து ஹியூமங்கஸோட தூக்கி வீசினதுக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள இருந்து அந்த போல்டிஸ் அல்டைரி ஃபார்ம் ஆயிட்டு பென் திரும்ப வருவான் பாரு. அந்த கேம்ல அது எவ்வளோ கதை இருக்கும் தெரியுமா? மத்த நெறைய கேம்ல அது மிஸ் ஆகும். ஆ புரொடெக்டர் ஆஃப் த எர்த்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிளாட் தான். இந்த ம். ஏலியன் ஃபோர்ஸ்ல வந்து அந்த அவன் ஏலியன் மிஸ் ஆகும்ல அந்த வில்காக்ஸ் எபிசோட்ல. லிட்டரலா அதே ஆமா, தான் ஆமா. நடக்கும். இதுல வந்து ம். அந்த சிரஞ்சில வந்து வில்காக்ஸ் ஸ்டோன் எடுத்துட்டு போயிடும். அந்த மாரி வில்காக்ஸ் சின்ன அட்டாக்ஸ்ல. பிளாட் தான். வில்காக்ஸ் ம். வில்காக்ஸ் அட்டாக்ஸ் இல்ல. வில்காக்ஸ் அட்டாக்ஸ் வந்து அது வேற கதை. அது வந்து ஏலியன் ஃபோர்ஸ் வெர்ஷன் ஆஃப் த கேம்ல. ஆமா, ஆமா. ஆமாமா. வில்காக்ஸ் அட்டாக்ஸ் ம். வந்து ஏலியன் ஃபோர்ஸ். அப்புறம் வென்டன் ஏலியன் ஃபோர்ஸ்னு ஒரு கேம் இருக்கு. ம். நீ அந்த ஆம்னியோஸோட கேம் விளையாடிருக்கியா? ஆம்னிவர்ஸ்க்கு வந்து 2 கேம் இருக்கு. ஒண்ணு வந்து அது ஒரு டைம் டிராவல் கதை ஆக்சுவலா. 2 பென்னா நீ விளையாடலாம். அது வந்து மேல்வேர் வச்சு ப்ளே பண்ணியிருப்பாங்க. பாஸ்ட், பிரசன்ட்ன்னு சூப்பரா இருக்கும். ஆம்னிவர்ஸ் 2 இருக்குல்ல, அது வந்து லைட்டா டெம்பிள் ரன் மாரி லைட்டா இல்ல. முக்காவாசி நேரம் நீ ஓடிட்டு தான் இருப்ப. அது வந்து டெம்பிள் இந்த ரன். ஃப்ராக் ஆஃப் வார்ஸ் எபிசோட் இருக்குல்ல, ஆமா, 2 எபிசோடா போட்டிருப்பாங்கல்ல. லிட்டரலா அதே ஆமா. அதே கதை தான். அதே கதை தான். அதாவது அது என்ன தெரியுமா? பென் ம். வந்து ஃப்ராக் ஆஃப் வார்ஸ்ல அங்க இருந்தான்னு மட்டும் தான் தெரியும். அதாவது அங்க ரகசியமா இருந்தான்னு மட்டும் தான் தெரியும். ஆமா, என்ன பண்ணான்னு ஆமா. உனக்கு தெரியுமா? தெரியாது. அத வந்து ஸ்டோரியா அதுதான் எடுத்திருப்பாங்களா? அதுதான் அந்த ஸ்டோரியே. ஆக்சுவலா நல்ல கான்செப்ட் அது. நல்லா தான் இருக்கும். சோ யூபிடி பாத்தீங்கன்னா, நமக்கு ஷார்ட்ஸ்க்கான கன்டென்ட்டும் சேர்த்து குடுக்குறாரு. சோ நீங்கலாம் தானே வீடியோ வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதான் இவ்ளோ பெரிய வீடியோ ஒரேடியா. நம்ம அடுத்து போலாமா? அடுத்து ஆ. அடுத்து லிட்டரலா அந்த அல்ட்ராமேன். அதோட அல்ட்ராமேன். எல்லாமே அல்ட்ராமேன் தான். எல்லாமே அதான். அல்ட்ராமேன் தான். பட் ஸ்டில் அதாவது அது எப்படி சொல்றது? ரொம்ப ஆன் இந்த த ஃபேஸா அல்ட்ராமேன் காமிச்சது இதுதான். இந்த டிசைன் பண்ணது டாம் பெர்கின்ஸா? அவர்ட்ட போய் ஒரு கேட்டிருக்காங்க இந்த மாரி. இது அல்ட்ராமேனா? இல்ல இல்லங்க அதெல்லாம் இல்லங்கன்னு அவரும் சமாளிச்சிருக்காரு. பார்த்தாலே தெரியுது. அத இதோட விட்டிருந்தா கூட பரவால்ல. அல்டிமேட் வேவிக்லாம் வந்து அவங்க அல்டிமேட் பேபி. சமாளிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது லிட்டரலா அல்ட்ராமேன் தான். இது வந்து ஏலியன் ஃபோர்ஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப அகைன் இந்த கிளீன் பண்றதுன்னு இருக்குல்ல, கிளீனா பாலிஷ்டா இருக்குல்ல. ரொம்ப ஸ்லீக்கா கிளீன் பண்ண அந்த குறை ஒரு சொல்ல மாட்டேன். எனக்கும் அது குறை சொல்ல புடிச்சது மாட்டேன். தான். பட் அந்த 4 கண்ணெல்லாம் அவங்க எடுத்து கொஞ்சம் அத ஆ. ஹியூமனாய்டா மாத்திட்டாங்க. இது ஒரு ஒரு கம்ப்ளீட் ஏலியன் லுக்ல இருந்து பட் இருக்கறதுலயே வேபிகோட மோஸ்ட் மெமரபிள் மொமெண்ட்ஸ்ல இந்த அந்த ஜம்ப் கேட்ட தூக்குற அந்த சீன் வந்து கண்டிப்பா இந்த வேபிக்கு அந்த சீன் குடுத்தே ஆகணும். அது ஒரு ஐகானிக்கான ஆக்சுவலா மொமெண்ட் ஆக்சுவலா. இந்த வேபிக் இருக்குல்ல, அல்டிமேட் எலின்ல ஆமா, மட்டும் தான் இப்படி காமிச்சிருக்காங்களான்னு தெரியல. ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஆமா. மத்த அது அது எபிசோட ஆக்சுவலா கம்பேர் அந்த ஒரு பண்ணும்போது. சிங்கிள் டைம் தான் அந்த பவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அந்த கார்பேஜ் அந்த எபிசோட் இருக்கும்ல. அந்த எபிசோட் வந்து அது வந்து எக்ஸ்ப்ளோரேட் மாரி ஓடுற மாரி அத சொல்லல. ஆமா. இதோட மூவ்மெண்ட் வந்து இப்போ ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாவே கிரியேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இப்போ ரொம்ப காட்ஜில்லாலாம் அஜய்லா இருக்குன்னு இருக்கும். வச்சுக்கோ. ஆ ஆமா, ஆமா. அதெல்லாம் எவ்வளோ ஸ்லோவா மூவ் ஆகும். இது
இது செம்ம ஸ்பீடா இருக்கும். செம அஜய்லா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க பண்ணியிருக்கிற அந்த டிசைனு ஆக்சுவலா அது ஜஸ்டிஃபை பண்ணுது. அந்த ரொம்ப ஷார்ப் டிசைன். ஹெவியா ஆமா, ஆமா. ரொம்ப இப்போ நீ கிளாசிக் எடுத்து பார்த்தேன்னா, அதோட ஹிப்ஸ்ல அந்த ஸ்பைன் இருக்கும். ஈவன் கையிலேயே பார்த்தேன்னா, அந்த நெறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த பிளாக் கலர்ல 2, 3 எக்ஸ்ட்ரா இது வர்றதா இருக்கட்டும். அவ்வளோ ஒரு ஒரு வெயிட்டான ஒரு லுக் இருக்கும் அதுக்கு. அதோட ஷோல்டர்ல அந்த 2 பிளேட்ஸ் மாரி இருக்கட்டும். அது எதுவுமே இருக்காது. ரொம்ப ஒரு மாரி ஸ்லீக்கா அது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாவும் ஒரு மாரி காமிச்சிருப்பாங்க. ஆமா. அண்ட் அந்த ரெட் கலர் பார்ட் வந்து ஒரு மெட்டல்ன்றத ஆம்னியோஸ்ல கொண்டு வந்தது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. அதெல்லாம் மெட்டலா என்ன? இப்போ கிளாசிக்ல பார்க்கும்போது பாரேன், அது ஒரு மாரி ஸ்கின் மாரி எனக்கு இருக்கும். அது ஸ்கின் மாரி தான் இருக்கும். ஈவன் டிஸ்ட்ராய் ஆல் ஏலியன்ஸ்ல அல்டிமேட் ஏலியனோட டிசைன் தானே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமா. பேபிக்கு. ஆமாமா. அதுல வந்து ஆமால்ல. அது 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 அல்டிமேட் ஏலியன் கூட கிடையாது. அது காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷனோட அதே இது. ஆமா. அந்த டொக்கு ஸ்டார் லிட்டரலா இருக்குல்ல, அந்த ஈவில் டொக்கு டொக்கு ஸ்டாரு. ஸ்டார், ஈவில் அது டொக்கு ஆல்பிடோ ஸ்டாரும், டிசைனு. அல்பிடோ கலர அப்படியே கலர் கூட இல்ல. அதே வேபிக் தான். லிட்டரலா அப்படியே தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அது எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப வரையும் புரியல. சரி, அது காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன் கேனன் கிடையாதுன்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களாடா? ஐயோ! அண்ட் அந்த கண்ணு தூக்குனது ஆக்சுவலா எனக்கு இந்த டிசைனுக்கு அது நல்லா இருக்கு. பட் அந்த கண்ணு வச்சிருந்திருக்கலாம் அவங்க யுஏஎஃப்க்கு. சோ நெக்ஸ்ட் ஆம்னிவஸ். ஆம்னிவஸ் ஆம்னிவர்ஸ். பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண பார்த்திருக்காங்க 2த்துக்குமே. இப்போ நம்ம கண்ண பத்தி பேசலாம கண்ணுகிட்டயே வருவோமா? ஆமா. கண்ணு அந்த அந்த எக்ஸ்ட்ரா கண்ண குடு. எனக்கு இந்த மெயின் கண்ணே ஒரு மாரி பிடிக்கல. அது ரொம்ப இழுத்துட்டாங்க மாரி இருக்குல்ல. ஆ இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா குட்டியா இருக்கும். அப்புறம்லாம் கொஞ்சம் ஆமா. இழுத்துருப்பாங்க. இப்ப ரொம்ப இழுத்துட்டானுங்க. இப்போ பெருசாவும் இருக்கு, இழுத்ததாவும் இருக்கு. ஆமா. அந்த மாரி ஒரு இது பண்ணிட்டாங்க. பட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் டிசைனா நீ பார்த்தன்னா, யுஏஎஃப்க்கும், கிளாசிக்குக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ண பார்த்திருக்கிற ஃபர்ஸ்ட் டிசைன்னா இதுதான் சொல்லுவேன். என்னால அத ஒரு ஒரு பேலன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு வேணா சொல்ல முடியுமே தவிர, ட்ரை பண்ணியிருக்காங்க. பெட்டரா அத பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியல. யுஎஃப்ஓட வேவிக் எடுத்து பாரேன். அப்படியே ம். நல்லா கம்பீரமா ஸ்ட்ரெய்ட்டா நிக்கும். இது என்னடா கொஞ்சம் ஆமா. லைட் கூன் விழுந்த மாரி இருக்குது. அது அது எல்லாத்தோட அந்த ஆர்ட் ஸ்டைல் ப்ரொபோர்ஷனே அப்படிதான் இருக்கும். அதான். ரைட்டா? பட் கொற சொல்ற மாரி இல்ல. ஏன்னா வேபிக் வெர்சஸ் மால்வேர்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு வேபிக்கு மட்டும் தான் ஒரு ஒரு சீரிஸ்க்கும் அதுக்கான ஒரு ஐகானிக்கான சீன் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா இத இங்க எடுத்துட்டு வரலாமான்னு எனக்கு தெரியல. நம்ம ரீபூட் வேபிக் பத்தி பேசிறலாமா? கண்டிப்பா பேசிடலாம். ஏன்னா, அந்த ஏன்னா ஆர்ட் ஸ்டைல்னால அது அண்டர் அப்ரிஷியேட்டடா போயிருச்சு. பட் ஆமா. ஆர்ட் ஸ்டைல கான்செப்ட்டா கண்டுக்காதீங்க. அந்த அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறத கான்செப்ட்டா கவனிங்களேன். இப்ப நாம ம். பார்த்த எல்லாத்தையும் சேர்த்தி ஒரு கலவை இது. அந்த ஈவன் பட் அந்த ஆம்னிவர்ஸோட அந்த கண்ண பாரேன். அத அப்படியே அடாப்ட் பண்ணி கண்ணு. வச்சிருக்காங்க. அதுதான் நான் லிட்டரலா சொல்ல வந்தேன். எனக்கு கண்ணு மட்டும் அவங்க கிளாசிக் வந்து இந்த இடத்துலயும் வச்சிருந்தாங்கன்னா, இன்னும் ரொம்ப புடிச்சிருக்கும். ஏன்னா, அந்த பிளாக் கலர் ஸ்ட்ரைப்ஸ் மாரி கையிலயும், கால்லயும் வருதுல்ல. ஆ அது லிட்டரலா அது வந்து வந்து கிளாசிக்ல இருந்தும் ஆம்னியஸ்ல இருந்து வச்சது. அதாவது அந்த கிளாசிக்ல வந்து அத வேற மாரி வச்சிருப்பாங்க. அது ஒரு அது மாரி ஒரு அந்த இன்டகிரேட் பண்ண மாரி இருக்கும். பார்ட் ஆஃப் த ஆர்மர் மாரி இருக்கும். ஆ எக்ஸாக்ட்லி. இது வந்து ஆம்னிவர்ஸ்ல இருந்து எடுத்தது. அது எப்படி ஆம்னியஸ்ல சொல்றது? இருந்து இந்த அப்படியே லைட்டா வச்சிருப்பாங்க. பட்ட போட்டு விடுவாங்கல்ல இந்த ஆயுத ஆமா. பூஜைக்கு. இந்த டாட்டூ மாரி இருக்கும் லிட்டரலா. ஆ சோ நம்ம யாஹ்! இன்னொரு கிளாசிக்க முக்கியமான டிசைன மறந்துட்டோம்னு நெனைக்கிறேன். நீயே சொல்லு பார்க்கலாம். மேட் பென்னா? எக்ஸாக்ட்லி. ஓ! மேட் பென் வந்து அது அது லைக் செம்மையா இருக்கும். அது அந்த அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் யோசிச்சு பாரேன். அப்படியே கை ட்ரான்ஸ் மட்டும் 2 வரும். ஆமா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் செம்மையா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்போ யுஏஎஃப் வே பிக் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், நல்லவன்டா. இது ஒண்ணும் பண்ண மாட்டான். ஆனா மேட் ஆ பென்னோடது லிட்டரலா ஒரு ஒரு வார் மிஷின் மாரி இருக்கும். இது வந்தாலே டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் தான். அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் குடுக்கும் மேட் பென்னோடது. மேட் பென் ஆக்சுவலா என்னன்னா, ஒரு பென்னுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டைப் ஆஃப் பென்னுக்கு அதாவது பென் 10,000 நம்ம விட்டுட்டோம்னா, வேற ஒரு பென்னுக்கு ஒரு வே பிக் காமிச்சிருக்காங்கன்னா, அது மேட் பென்க்கு மட்டும் தான். ஆமா. அது அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ ஆமா. இதுவரைக்கும் ஆல்பிடோ வந்து வேபிக்கா மாறுனதே கிடையாதுல்ல? ஏன் அவன் மாறுனது? கேம் கேம் தவிர மீதி எங்கேயும் மாறுனதே ஆமா. ஆனா கிடையாது. கேம்ல வந்து எப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா, அவன்கிட்ட வந்து அல்டிமேட்ரிக்ஸும், ஆம்னிட்ரிக்ஸும்லாம் இருக்காது. அதே மாரி அவன் டிஎன்ஏ ஆல்டர் பண்ணி ஸ்டேபிளைசர் எதுவுமே இருக்காது. அவன் வந்து ம். வேற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவான். அந்த அதுல அங்க ஆக்சுவலா வந்து காஸ்மிக் ஸ்டார்ம்ஸ்ல இருந்து தானே வந்து டொக்கு காஸ்மிக் ஸ்டார் ஸ்டார்ம்ஸ் பொறக்கும். தான். ஆ ஆமா. பையன் அங்க இருந்து போய் கஷ்டப்பட்டு டிஎன்ஏ எடுத்திருக்கான்.
அங்க போய் எடுத்தா அங்க ஒரு சீன் கூட இருக்குமே, சைஃபன் கிட்ட பேசுற மாரி, அந்த காஸ்மிக் ம், ஸ்டார்ம்ஸ்லயே. ம். ஆமா, 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 ஆமா. அது சைஃபன் சூப்பரா வந்து இருக்கும். அ வில்காக்ஸோட நீங்க தான் பவரு. அதனால தான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டேன். சம்திங் அந்த மாரி சொல்லுவான். ஆமாமா. அது மட்டும் அண்ட் இல்ல. எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ டெஸ்ட்ராயல் ஏலியன்ஸ்ல வந்து வேபிகால லேசர் பீம் விட முடியுமா என்ன? டெஸ்ட்ராய் ஆல் ஏலியன்ஸ்ல அது காமிச்ச மாரி எனக்கு பெருசா ஞாபகம் இல்ல. ஏங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க ஃபர்ஸ்ட்டு காஸ்மிக் இதுவே யூஸ் பண்ணிருக்காங்க. அது இதுல தான் ஏலியன் ஃபோர்ஸ்ல ஏலியன் தான் ஃபோர்ஸ்ல வந்து அத கொண்டு வந்திருப்பாங்க. ஆமா. அது அல்ட்ராமேனோட பவர் தான். அல்ட்ராமேனோட பவர் அந்த அந்த ஆர்ம்ஸ் கிராஸ் பண்றது கூட ஆமா. அப்படியே அல்ட்ராமேனோட மாரியே தான் இருக்கும். சோ பெர்சனல் ஃபேவரைட் இது. எல்லா வேவிக்கும் ஓகே எனக்கு பிடிக்கும். பட் ஆ யுஏஎஃப் வந்து கிளீனா ஒரு மாரி நெறையா ஸ்லீக்கா ஐகானிக்கான இருக்கறனால அது மாரி மொமெண்ட்ஸும் இருக்கு. மூமெண்ட்ஸும் இருக்கு. ஓஎஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால எனக்கு எப்படி எனக்கு அப்படியே உனக்கு கான்ட்ரடிக்டரான இது. எனக்கு அது கிளீனா இருக்கிறதுனாலயே எனக்கு யுஏஎஃப் விட அப்படியா? கிளாசிக் அந்த ஒரு ஒரு ஏலியன் லுக்கு அந்த ஒரு அந்த கண்ணு முக்கியமா அந்த கண்ணோட கான்செப்ட். ஏன்னா, அது கண்ணுன்னு நமக்கு தெரிய வந்தப்பவே அது ஒரு மிகப்பெரிய ரெவலேஷனா இருந்துச்சு. அது ஆமா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யுஎஃப் பார்க்கும்போது, "என்னடா அந்த விஷயத்தையே தூக்கிட்டீங்க." அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பார்த்தோன்னா, இதே டிசைன தான் வந்து தூக்கி இங்க வச்சிருப்பாங்க டெஸ்ட்ராயல் ஏலியன்ஸ்ல. ஆனா ஆமா, டெஸ்ட்ராயல் ஆமா, ஏலியன்ஸ்ல இன்னொரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபின் வீக்னஸ் சொல்லியிருப்பாங்க பாத்தியா? ஆமா. அது ஆக்சுவலா அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் அது காமிச்சிருப்பாங்க. ஆமா. அதுக்கப்புறம் அத டோட்டலா அத பத்தி பேசியிருக்கவே மாட்டாங்க. டெஸ்ட்ராயல் பட் ஏலியன்ஸ்க்கே தோணுனது போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆமா. பட் அது ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீக்னஸ் தான். ஏன்னா, அங்க ஃபின்னுன்னு ஒண்ணு அங்க வச்சிருக்கிறதுக்கு அவங்க அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். ஏன்னா, ஆனா மத்த இதுவரைக்கும் ஆனா காமிச்ச அது எந்த சொன்னப்ப ஏலியனுக்கும் எந்த பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ் வீக்னஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது தானே! இதுவரைக்கும் இருக்கிற பென்னோட எந்த ஏலியன்ஸ்க்கும். இந்த இந்த வேபிக்கு மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவா ஃபின் வீக்னஸ்ன்ற மாரி வந்து ரொம்ப வல்னரபிளான வீக்னஸ்னா எனக்கு தெரிஞ்சு ரிப்ஜாஸு. ஆமா. பட் அது கூட ஒரு ஸ்பெசிஃபிக் பாடி பார்ட்ன்னு அவங்க இதுவரைக்கும் எதுக்குமே குடுத்ததில்ல. இப்போ வந்து வேபிகோட ஃபின் அடிச்சா அப்படியே சில மாரி நின்னுரும்ல. அந்த மாரி ஆயிடும்ல. ஆமா. அந்த மாரி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுல. டிராகன் பால்ல கூட கோகுவோட அதாவது குட்டி கோகுவோட வால பிடிச்சு இழுத்தா அந்த மாரி ஆயிடும்னு நெனைக்கிறேன். அவுட் ஆஃப் டிராகன் பாக்கெட்டா? பால்க்கு டிராகன் பால்க்கு போற அல்ட்ராமேன்ல இந்த மாரி ஏதாவது இருக்கான்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அல்ட்ராமேன்ல இருந்து இத அவங்க எடுத்தாங்களா என்னன்றதே ஒரு பெரிய கேள்வி. அப்போ வேபிக் உனக்கு வந்து யுஏஎஃப் பட் கிளாசிக்கும் பிடிக்கும். எனக்கு கிளாசிக்கு அகைன் யுஎஃப் ஓவியும் குறை சொல்ல மாட்டேன். டவுன் கிரேட்லாம் கிடையாது. அது அதுக்கு அது இண்டிவிஜுவலான ஒரு இது. ஸோ இவ்வளவுதான் நம்மளோட கிளாசிக் செட் மொத்தமா நம்ம முடிச்சுட்டோம்னு ஆமா. நெனைக்கிறேன்ல. கிளாசிக்ல வந்து மொத்தம் 19 ஏலியன் நெனைக்கிறேன். 19 19யும் முடிச்சுட்டோம். இத நமக்கு ரெக்கார்ட் பண்ணவே ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம் ஆயிருக்கு கரெக்ட்டா? ஆ வரும்போது எனக்கு தெரிஞ்சு நெறைய கட் பண்ணி போடுவோம்னு நம்புறேன். ஒரு கிளீன் பாலிஷ்டான வெர்ஷனா தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இப்போ வரைக்கும் சீரியஸா தெரியாது. இது இந்த பார்ட் வந்து என் சேனல்ல இருக்க போதா, அவரோட சேனல்ல இருக்க போதா அப்படின்னு தெரியல. ஆக்சுவலா ஆமா. இது வந்து 2 பார்ட்டா பிரிக்க போறோம். இதுவரைக்கும் நீங்க கடைசி வரைக்கும் இத கேட்டிருப்பீங்களா? எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. கேட்டிருந்தீங்கன்னா, சூப்பர் கிளாசிக்க்கு மட்டுமே ஆக்சுவலா நாங்க 2 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் இதே மாரி ஏலியன் ஃபோர்ஸும், அல்டிமேட் ஏலியனும், ஆம்னியோஸும் வரும். அண்ட் அது எத்தன பார்ட்ன்றது எங்களால இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா இது ஆக்சுவலா ஒரு பாட்காஸ்ட். இது ஒரு கிளீன் பாலிஷ்டு கன்டென்ட் வீடியோ மாரி கிடையாது. ஸோ பாட்காஸ்ட்ன்றனால நாங்க ஜாலியா பேசி இந்த மாரி போயிட்டு இருக்கோம். நீங்களும் ரிலாக்ஸ் பண்ணி ஃபோன சைட்ல வச்சுட்டு மத்த வேலைலாம் பார்த்துட்டு அந்த மாரி கேட்கிற மாரி ஒரு வீடியோ தான் இது. ஆக்சுவலா எங்க இன்டென்ஷனே எல்லா எல்லா ஏலியன்ஸையும் வந்து ஒரே வீடியோல கவர் பண்ணலாம்னு தான். பட் இதுவே இவ்வளவு தூரம் போகும்னு ஆமா. நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இது இவ்வளோ தூரம் போட்டனால, இப்ப இதையே நாங்க 2 பார்ட்டா கட் பண்ண வேண்டிய நெலைம வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடியோட பார்ட் 2. இவ்ளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்ட் 1 பார்க்கலனா ப்ளீஸ் போய் எஸ்இ சேனல்ல பார்ட் 1 செக் பண்ணிட்டு வந்துருங்க. உங்கள நான் இதே மாரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன்.